அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று உங்களுடன் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவன் மிகவும் மெத்த படித்தவன், ஒரு மேதை, ஒரு பண்டிட். அவன் படிக்காத புத்தகங்கள் கிடையாது, அவன் படிக்காத இலக்கியங்கள் கிடையாது. எவ்வளவு படித்திருந்தாலும் அவனுக்கு தான் என்ற ஒரு அகம்பாவம் இருந்தது. யாரை பார்த்தாலும் அவர்களுடன் விவாதம் செய்ய தொடங்குவான். ஒரு நாள் அவனை ஒரு முனிவர் சந்தித்தார். அந்த முனிவர் அவனை மடையா என்று அழைத்தார். உடனே அவனுக்கு சட்டென்று கோபம் வந்தது. தனது கோபத்தை அவன் அடங்கிக் கொண்டு அவன் அம்முனிவரிடம் கேட்டான், ஐயா, நான் எவ்வளவோ நூல்களை படித்துள்ளேன், எவ்வளவோ இலக்கியங்களை படித்துள்ளேன், என்னிடம் யாரும் விவாதம் செய்து ஜெயிக்க முடியாது, இருந்தும் என்னை முட்டாள் என்று சொல்கிறேன், மடையன் என்று சொல்கிறேன் என்று கேட்டபொழுது அவர் குலுங்கி சிரித்தார். ஏண்டா மடையா, நீ உலகத்தை புரிந்து கொள்ள புத்தகம் மட்டும் படித்துள்ளாயே, குழந்தையின் அன்பு எவ்வளவு இதமானது என்று தெரியுமா உனக்கு? மனைவியின் அன்பு எவ்வளவு உயர்ந்தது என்று தெரியுமா? குழந்தையின் சிரிப்பு எவ்வளவு சிறப்பானது என்று தெரியுமா? நட்பின் ஆழம் எவ்வளவு உயர்வானது என்று தெரியுமா? பசி எவ்வளவு கொடுமையானது என்று தெரியுமா? இயற்கை எவ்வளவு அழகானது என்று தெரியுமா? இதை எல்லாமே புத்தகத்தின் மூலமாக படித்துள்ளாயே, நீ ஒரு முட்டாள் இல்லையா என்று கேட்டார். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிகின்றது. நமக்கு இரண்டு விஷயம் உண்டு. அறிவு உலகம் ஒன்று உள்ளது, அதே சமயம் உணர்ச்சி உலகம். இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு மனிதன் கட்டுப்படுத்தினால்தான் அவன் உயர்வான வாழ்வுக்கு செல்ல முடியும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு விளையாட்டு, அதை நீங்கள் ஆடி மகிழுங்கள். வாழ்க்கை ஒரு புதிர்பயணம், அதில் எதிர்பாரா வரக்கூடிய திருப்பங்களை ரசிக்க பழகுங்கள். நன்றி.